Praise Lord. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது வந்து அருமையான ஓய்வு நாளிலே உங்கள் அனைவரையும் சிறப்பு ஆராதனையான லீஸ்ட் காயின் சண்டே கடை நாணய ஞாயிறு பெண்கள் சிறப்பு ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலயம் இன்றைய தினத்திலே என்னை இங்கே வரவேற்று போதகரோடும் உங்களோடும் கலந்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தனது பாக்கியத்திற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய சிறப்பான நன்றி இந்த சபையின் ஆயர் மறை திரு எபினேசர் இறைவர்தம் அன்பாக அழைக்கப்படும் எபிஎன் அவர்களுக்கு. ஏன்னா இந்த சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப அழகான ஒரு சர்ச். நான் வந்ததுலேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்படி ஒரு சர்ச் நான் பார்க்கல. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எலிவேஷன். உள்ள நுழைஞ்சா என்னோட சர்ச்சுக்குள்ள ஓட்டையா இருக்கு. ஏன்னா எல்லா சர்ச்சுமே க்ளோஸ்டா இருக்கும். உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் பார்த்துட்டு இருந்தேன். யோசிக்கிற பொழுதிலே நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காத்து. அப்பதான் புரிஞ்சுக்கிறேன், ஓ த பர்பஸ் ஆஃப் இந்த டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏசி சர்ச் மாதிரி இருக்கு. உண்மையாலுமே நிறைய திருச்சபைகள் ரொம்ப வருகிற காலங்கள் ரொம்ப சூடு, சபையில் உட்கார முடியல. நானே கார்மல் சர்ச் ஏசியா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க சர்ச் ஏசி சர்ச் போல ரொம்ப அழகா நல்ல சில்லுன்னு ஒரு சூழ்நிலை, அழகான ஒரு லுக், பியூட்டிஃபுல் ஆலயம். மட்டுமல்லாமல் அழகான பெண்கள். இந்த பெண்கள் ஞாயிறு அழகு உங்களோட யூனிஃபார்ம், இந்த ஆரஞ்சு கலர் அவ்வளோ பிரைட்டா கண்களுக்கும் சரி இருதயங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி. நல்ல இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க. இவ்வளோ பேரை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு நான் ரொம்ப அதிகமாக நன்றி சொல்றேன். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு. இப்படிப்பட்ட வாய்ப்பை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரே நாளில் ஒவ்வொரு சபை ஆயிரம் சொன்ன மாதிரி இப்பதான் புரியுது. கிராம சபை ஆயிரங்களுக்கு எவ்வளோ ஹோல் டே ப்ரோக்ராம். காலையில் அந்த சபை நடத்தி, இப்போ இந்த சபை நடத்தி, இன்னும் 3 ப்ரோக்ராம். அதை விட இன்னும் சிறப்பு நான் ஆயிரக்கிட்ட என்ன பார்க்குறேன்னா, குடும்பத்தோடு வந்திருக்கிறார். எனக்கு நிறைய ஆயர்கள் நான் பார்க்குறேன். கிராம சபை போகிற ஆயர்கள் வந்து அவங்க மட்டும்தான் வருவாங்க சர்ச்சுக்கு. அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே வந்து கர்ம சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன் நிறைய முறை. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஆயர் எப்படி நம்முடைய குடும்பமான காலையில் கீபோர்டு ஆயிரமா குழந்தை எல்லாரும் அப்படியே டிராவலிங் அலாங் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் த பாஸ்டர். இது உண்மையாலுமே மிகவும் சிறப்பு. ஏன்னா அந்த மியூசிக்கோட அருமையான மகன் வாசிக்கிற அந்த கீபோர்ட் நான் ரொம்ப வாழ்த்துறேன். மகன் நல்லா வருவார். காட் பிளஸ் யூ. ஐயருடைய ஊழியம் இது அவருக்குரியது எனக்கு தெரியும். ஏன்னா சிறு வயதிலிருந்து கார்மல் சர்ச்சில் அண்ணனை பார்த்து வளர்ந்த ஒரு மகள் நாங்க. எனக்கு சண்டே கிளாஸ் டிபிஎஸ்லாம் இருக்கிறவர். கண்டிப்பா இதனால நான் சாட்சி சொல்லணும். அந்த காலத்திலேயே சிறு பிள்ளைகளுக்கு எடுக்கும் பொழுது கதைகள் வந்து டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. ஆனா அண்ணனுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவி அப்படியே ஒரு ஜபம், அப்படியே உருக்கமா ஜபம் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அப்படியே ரொம்ப கமிட்டட், ரொம்ப ஸ்பிரிச்சுவலிட்டியா இருக்கும். டீப் தாட்ஸ், டீப் திங்ஸ். ஒரு சாதாரண ஒரு கதை அப்படி சொல்றவர்கள் இருக்க மாட்டாங்க. அதை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேன். அதை இப்பொழுதும் நான் வளர்ந்து அண்ணனோடு பயணிக்கும் பொழுதும் அதை நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஒரு ஊழியக்காரனாய், ஒரு சிறந்த போதகராய் திருச்சபை முன்பு ஐயரம்மாவோடு பிள்ளைகளோடு நிற்பது எங்களுக்கு மிகவும் பெரிய சாட்சியா இருக்கிறது. போதகருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். எங்க அம்மாவை கண்டிப்பா மறக்க முடியாது. நாள்ல எங்க மம்மி வந்து ஐயா சொன்னபடி சர்ச் போர்ட் மெம்பரா இருந்தாங்க. ஃப்ளாரன்ஸ் லியா அவர்கள். அண்ணன் மகிழ்ச்சியால 7 ஆண்டு காலம் மயிலா இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? உங்க திருச்சபை போதகர் டொமஸ்டிக் லோக்கல் பாஸ்டர் கிடையாது. அவர் ஒரு இன்டர்நேஷனல் பாஸ்டர். அவருடைய தொடக்க காலங்கள் 7 ஆண்டு காலம் 7 இயர்ஸ் மலேசியால போதகராக ஊழியம் செய்தார். அப்போ எங்க அம்மா மலேசியா போனப்போ ஐயர் அவர்கள் வீட்டில் தான் தங்கினாங்க. அங்கிருந்து அநேக காரியங்கள் பகிர்ந்து கொண்டாங்க. அண்ணனை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம். எங்க அம்மாவுக்கு சந்தோஷமான நாட்கள் அங்கே அவர்கள் கொடுத்து மரியாதை செய்த நாட்களை நாங்கள் நினைத்து குடும்பத்தின் சார்பாக இன்ற தினத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். போதகருக்கு ஐயரம் அவர்களும் மிகுந்த டேலண்ட், அழகான டான்ஸ், பாட்டு, அவ்வளவு பரிசுத்தம். ஐயரோட ஊழியத்துக்கு மிகவும் துணையாய் அவர்களோடவே வருகிற ஒரு ஐயரமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்.
அப்படிதான் அந்த இடம் இருக்கும். இதை நான் நம்புறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க போதகர் தலை சிறந்த போதகராக இருப்பதனால் உங்களுடைய திருச்சபையோட வளர்ச்சி, திருச்சபையில் இருக்கும் இயக்கங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாகவே சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் போதகர் தைரமா கொடுக்கணும்னு சொல்கிறேன். குறிப்பாக திருச்சபையின் பொறுப்பாளர்கள், டிசி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள், தாய்மார்கள், திருச்சபை பெரியவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிரிப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக சொல்கிறேன். ஆபேல் அங்கிள் வெரி ஸ்பெஷல் டு அஸ். ரொம்ப அருமையான ஒரு அங்கிள் இங்க நான் பார்ப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். சர்ப்ரைசிங் டு see him. இப்படியாக உங்களோட ஒரு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ள கடவுள் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் சொல்கிறேன். நாம் செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். ஜெபம். எங்கள் அன்பாக நேசிக்கின்ற அன்புள்ள பிதாவே, இதோ இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே இந்த சிறப்பு ஆராதனை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் கடைநாளை ஞாயிறு தினத்திலே பெண்களாய், தாய்மார்களாய், திருச்சபையாராய் நாங்கள் அனைவரும் ஆயத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், வேண்டுதல்கள் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அனைத்தையும் கேட்டுள்ள வேண்டுமா கேட்கிறோம். குறிப்பாக இதோ இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்க இருக்கும் வசனங்கள், நாங்கள் கேட்க போகும் உங்களுடைய வார்த்தைகள் சுவாமி உங்களுடைய வார்த்தையா இருக்கட்டும். எங்களுக்கு அது தைரியத்தையும் எங்களுக்கு வழிநடத்துதலும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் இல்லையா? லீஸ்ட் காயின் சண்டே. The least coin Sunday என்பது கடை நாணய சிறப்பு பெண்கள் ஞாயிறு. ஏன் இது கடை நாணய the least coin என்பது பெண்களுக்கு மட்டும் சிறப்பான ஞாயிறாக இருக்கிறது? இல்ல ஒரு பெண்களுடைய சிறப்பு ஆராதனையில் இந்த கடை நாணயத்துக்கு என்ன வேலை? அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கும் பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா I could see lot of young girls here. வாலிபர்கள் அநேகம் பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த நாளுக்கான முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடை நாணய ஞாயிறு என்பது லீஸ்ட் காயின் சண்டே. இதில் நாம் அனைவரும் அறிந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பை கொடுக்கப்படும். இதுல நம்ம கிட்ட இருக்க காசு இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருக்க கடைசி நாணயம் காசு அதுல போட்டு ஜெபம் பண்ணி இதை கொண்டு வந்து ஆலயத்தில் சமர்ப்பிப்பதுதான் இந்த கடை நாணய ஞாயிறு. இந்த கடை நாணய ஞாயிறுல காசு போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அது ஏன் என்பதை நான் சொல்கிறேன். இந்த இன்றைக்கு கலெக்ட் பண்ற இந்த ஃபண்ட், இந்த ஆஃபரிங் என்ன ஆகும்னா, the offering collects on this day, it's for FLC. FLC என்றால் Fellowship of Least Coin. இந்த கடை நாணயத்துக்கான ஒரு இயக்கம். இது எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன இது என்பதை நான் சொல்கிறேன். It's an ecumenical global prayer movement. உலகளாவிய கிறிஸ்தவ பிரார்த்தனை இயக்கம். It's a prayer movement. இது பிரேயர்க்காக, ஒரு ஜெபத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அது மிகவும் முக்கியம். 3 விஷயங்களுக்காக ஜெபிப்பதற்காக இந்த பிரேயர் மூவ்மெண்ட் தொடங்கப்பட்டது. 1, ஜஸ்டிஸ், நீதி நியாயத்திற்காக. நம்பர் 2, பீஸ், சமாதானம், அமைதிக்காக. 3வது, ரீகன்சிலியேஷன், நல்லிணக்கத்திற்காக. எல்லா வேற்றுமையும் இல்லாம சமரசமா எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஜெப கூடமையாக இருக்க வேண்டும். நீதிக்காக, நியாயத்திற்காக. ஏன் இதை தொடர்ந்தாங்க? மிகவும் முக்கியமானது. செகண்ட் வேர்ல்ட் வார், 2ஆம் உலக போருக்கு பின்பு இந்த சாந்தி சாலமன் அவர்கள் ஒரு மிஷனரி டிராவலாக ஒரு டீம் என்ன பண்ணாங்க, பெண்களாக ஆண்களாக ஒரு டீம் சேர்ந்து இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஏசியா கான்டினென்ட்டை ஒரு மிஷனரி ஊழியத்துக்காக ஒரு டிராவல் போனாங்க, ஒரு ட்ரிப் போனாங்க. அதிலே அவர்கள் சந்தித்த அநேக பெண்கள், உலக போர்ல நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துருவாங்க இல்லையா, அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய தாயார், அவருடைய சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள், அநேக பெண்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த சாந்தி சாலமன் அவர்கள் கண்டார். அவர்கள் சந்தித்த பெண்கள் எல்லாரும் பயங்கரமான கண்ணீர், பயங்கரமான வேதனை, பயங்கரமான
வந்திருக்கிறாங்க. ஒரு அநீதி, ஒரு நியாயம் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை, அவர்களை கேட்பார் யாரும் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமை. யாராவது இருக்காங்களா எங்களுக்கு தேட, எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு ஆறுதல் படுத்த யாராவது இருக்காங்களா என்று கைவிடப்பட்ட அநேக கஷ்டத்தில், மன உருக்கத்தில், அநீதியால் பாதிக்கப்பட்ட அநேக பெண்கள், வாலிப பெண்கள், குழந்தைகள் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த அந்த சாந்தி சாலமும் இந்தியா வந்த உடனே இமீடியட்டா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த கடை நாணய மூவ்மெண்ட், ஃபெலோஷிப் ஆஃப் லீஸ்ட் காயின் தொடங்கினாங்க. பெண்களா தொடங்கி ஜெபத்தை தொடங்கினாங்க. இந்த ஜெபத்துல ஒரு சிறப்பு அம்சம் வச்சாங்க. வர எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க கடைசி நாணயத்தை கொண்டு வந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா சமரசமாக இருக்கிறதுக்காக, இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க, ஏழை பணக்காரர் வேறுபாடின்றி அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்க அவங்க கிட்ட இருக்க கடைசி நாணயம். இப்ப நம்ம கிட்ட இருக்க கடைசி அந்த லீஸ்ட் காயின் என்னென்ன பிள்ளைங்க யாரும் சொல்ல முடியுமா? இப்ப நம்ம யூஸ் பண்ற பணத்துல நம்ம கிட்ட யூஸ் பண்ற கடைசி அந்த காயின் என்னது? 1 ரூபாய். பாருங்களேன், இப்ப இருக்கிறவங்க சொல்றது 1 ரூபாய். இங்க இருக்க பெரியவங்க, பாட்டி தாத்தா பெரியவர்கள், நீங்க கடைசியா பார்த்த பணம் 5 பைசா. ஓகே சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் 10 பைசா, நான் 25 பைசா பார்த்தேன். இங்க இருக்க பெரியவங்க 5 பைசா பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க பார்க்கிற கடைசி 1 ரூபாய் 50 பைசா கூட இல்ல, 1 ரூபாய். சோ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த அந்த கடைசி பைசா 1 ரூபாவோ 5 பைசாவோ 1 பைசாவோ வச்சு எல்லா பெண்களும் சேர்ந்து காணிக்கை போட்டு ஜெபம் பண்ண ஒரு கூடுகை அது. இந்த காணிக்கை எஃப்எல்சி மூவ்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டு திருச்சபையில கூட நம்ம படைக்கிற இந்த நாளுக்கான காணிக்கை பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, படிப்பிற்காக, கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக பிரயோஜனப்படுது. இதுதான் இந்த நாளுக்கான மிகவும் முக்கியமான நோக்கம். இத கண்டிப்பா நாம் அனைவரும் என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இந்த பெண்கள் கூட்டமாக ஜெபிப்பது எதற்காக தெரியுமா? பெண்களுடைய நியாயத்திற்காக, நீதிக்காக, பாதுகாப்புக்காக, அமைதிக்காக, சமத்துவத்திற்காக ஜெபிக்கலாம் இந்த நோக்கம். இன்றைக்கு இந்த நாள்ல நம்மளுடைய செய்தியும் நாம் ஜெபிக்க தொடங்குவதும் நாம் ஜெபிப்பதும் இதற்காக இருக்க வேண்டும். நமக்காக மட்டும் அல்ல, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக மட்டும் அல்ல, நம்முடைய திருச்சபை பெண்கள், நம்முடைய சமுதாய பெண்கள், நம்முடைய ஊர் பெண்கள், தொலைவில் இருக்கும் அனைத்து பெண்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசித்த இந்த சுவிசேஷ பகுதியும் கூட நமக்கு நினைவு இந்த நாளுக்காக 3 விஷயங்களை நினைவுபடுத்துகிறது. இந்த நாளிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 36 வசனங்கள் நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம், அவருடைய மறுரூபமாக்கப்படுதல், அவருடைய கடவுள் அவருக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டது 3 points, 3 விஷயங்கள். நம்பர் 1, பிரேயர், ஜெபம். இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்வதற்காக மலையின் மேல் ஏறினார். நம்பர் 2, டிரான்ஸ்பிகுரேஷன், மறுரூபம். அவர் ஜெபம் செய்யும் பொழுது மறுரூபமாக்கப்படுகிறார். நம்பர் 3, லிசன் டு ஹிம், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த ஜெபம் சிந்தையில் இருக்கும் பொழுது பிதாவானவர் இயேசுவை நோக்கி, அவருடைய சீஷர்களை நோக்கி, இவருக்கு செவி கொடுங்கள் என்கிறார். இந்த 3 பாயிண்ட் இந்த நாளுக்கான இந்த செய்தியிலே very strong things to be meditated and to be discussed என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக ஜெபம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுகிறதுக்கு மலையின் மேல் ஏறினார். இயேசுவுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இட்ஸ் a very important tool. எல்லா காரியங்களும் அவர் ஜெபத்தோடு தான் செய்தார். நாம் அறிந்தவெல்லாம் அவருடைய ஊழியங்களிலே
அவர் செய்த அநேக அற்புத அடையாளங்களை ஜெபத்தின் கொண்டாக செய்தார். அநேக பிசாசை மேற்கொள்வதற்கு, தனக்கு சாத்தான் கொடுத்த சோதனையிலையும் அவனை மேற்கொள்வதற்கு ஜெபத்தின் மூலமாக மேற்கொண்டார். அநேக பிசாசினுடைய அநேக ஆவிகள், அசுத்த ஆவிகளை மேற்கொள்வதற்கு, தள்ளுவதற்கு ஜெபத்தின் மூலமாக செய்தார். அவர் செய்த எல்லாவற்றிலும் ஜெபத்தின் மூலமாக, தன்னுடைய பாரங்களை கூட ஜெபத்தின் மூலமாக அவருடைய பாரத்தை அவர் குறைத்துக் கொண்டார். கடைசியாக அவருடைய பர்பஸ், to fulfill his purpose, அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவர் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாகவே, அதை நான் ஒரு சிறு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், மாத்திரை. இது நம்ம எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் பாக்ஸ். உங்க வீட்டுல மெடிசன் பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் இருக்கும், ஒரு மெடிசன் பாக்ஸ் இருக்கும். அந்த மெடிசன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல எல்லா மாத்திரை மருந்து இருக்கும். கோல்டுக்கு, ஜுரத்துக்கு, தலைவலி, கால்வலி, சுகர், பிபி, இல்லையா, எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். வீட்டுல டக்குன்னு ஒரு கோல்டு ஃபீவர் வந்துச்சுன்னா டக்குனு மெடிசன் பாக்ஸ் எடுத்து 2 மாத்திரை போட்டுங்க. ஓகே, கோல்டு சரியாகும் எதிர்பார்ப்போம். இல்ல 2 நாள் ஆச்சு சரியாங்க, அடுத்து மருந்து கடைக்கு போவோம். கரெக்டா சொல்றாங்க, மருந்து கடைக்கு போய் 2 நாள் மருந்து வாங்கிட்டு வருவோம், சரியாகல. அப்புறம் வீட்டுல அம்மா காய்ச்சி தர கஷாயம், வீட்டு மருந்து, நாட்டு மருந்து, இதெல்லாம் ட்ரை பண்றது. அப்பயும் கடைசியா டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டு ஒரு 4-5 நாள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாதான் அந்த கோல்டு என்ன ஆகும், சரியாகி நெஞ்சு செடி எல்லாம் மாறி கியூர் ஆகும். ஒரு கோல்டுக்கே இத்தனை ஸ்டெப் எடுத்து நம்ம போய் நிறுவனம். இப்படிதான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. நம்ம ஜெபத்துக்கு இது வேணாம், இது போதும், இது இப்ப இந்த சாமி இந்த ஜெபம் இருக்கணும் இல்ல, பெரிய காரியங்களை என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் வைக்கிறோம். அப்படி இல்லை, கோல்டுனாலும் சரி, கேன்சர்னாலும் சரி, 10 ரூபாய்னாலும் சரி, 1 லட்சம்னாலும் சரி, எந்த தேவைனாலும் immediately just go to God. Keep everything in praise. கடவுள் எல்லாவற்றையும் கேட்க வல்லவராய் இருக்கிறார். சிறு காரியங்களிலிருந்து, ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்து, ஈவன் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, நம்ம பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஜெபம் பண்றோம். வீட்டுல இருக்க அம்மாமார்கள், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கான படிப்பு, வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றோமே. அவங்க தலையில கை வச்சு பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றோம். இப்ப பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு வெளியில ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வர முடியல. நியூஸ் பேப்பர் நியூஸ் எடுத்து பாருங்க, அந்த பக்கத்துல இருக்கிற 40 நியூஸும் பெண்களுக்கான பிரச்சனையா தான் இருக்கும். பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. எனக்கு அருமையான அம்மாமார்களே, வீட்டுல இருக்க பெரியவங்க, தாய்மார்கள், வீட்டுல இருக்க பெண் குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. என் மூளையை நம்ம என்னதான் பெற்றோர்கள் கூட இருந்தாலும் பரலோக தேவனுடைய பாதுகாப்பு ஆவி அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்கட்டும். இந்த ஜெபம் மட்டுமே நம்மளை வழிநடத்தக்கூடிய மிகவும் பவர்ஃபுல் டூல். இயேசுநாதரும் ஜெபத்தை தான் மேற்கொள்கிறார். அப்படியாக இரண்டாவதாக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். இந்த பகுதி, இந்த ஞாயிறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சண்டே என்றும் அழைக்கப்படும். ஏன்னா மறுரூப ஞாயிறு என்று அழைக்கப்படும். இந்த கான்டெக்ஸ்டோட மெயின் பாயிண்ட் இதுதான். Jesus, when he climbed up to hills to pray, அவர் prayer செய்யும் பொழுது transfiguration ஆகக்கூடிய மறுரூபம் மாறும். வாசிங்க லூக்கா 30:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் மென்மையாகி பிரகாசித்தது. இந்த மறுரூபம் என்பது உருமாற்றம், complete change of form, complete change of appearance. அந்த உருவமே மாறி பயங்கர பிரகாசமானதாம். அவருடைய ஜெபம் அப்படி ஒரு வல்லமையை அந்த இடத்திலே காண்பித்தது. அது மட்டுமல்ல, அந்த இடத்தில் 2 பேரை காண்கிறார்கள். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. மோசே எலியாவை இயேசுநாதரோடு அவர் சீஷர்கள் பார்க்கிறார்கள். இதில் மோசே எலியா இருவரும் பழைய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியமான நபர்கள். மோசஸ் ரெப்ரசன்ட் தி லா, ஒரு சட்டத்தை கடவுள் கொடுத்த அந்த சட்டங்கள், அந்த ப்ராமிசஸ் எல்லாம் மோசே மூலமாக நிறைவேறிச்சு இஸ்ரவேல் மக்கள். அதே போல எலியா
Elijah represented the prophets. தீர்க்கதரிசிகளே மிக முக்கியமானவர் எலியா. இந்த இயேசுநாதரை குறித்த தீர்க்க தரிசனம் எலியா மோசே மூலமாக இந்த இடத்திலே நிறைவேறுகிறது. ஏனென்றால் இந்த மோசே எலியா இருவரும் என்ன பேசிக் கொண்டார்களாம்? அந்த டெக்ஸ்ட் படிச்சீங்கன்னா தெரியும். அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவங்க ரெண்டு பேரும் இயேசுநாதர். That was the main purpose of Jesus. அவர் இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து அவருடைய நோக்கமே மக்களுக்காக, மனிதர்களுக்காக, ரட்சிப்புக்காக மரித்து உயிர் தெழுந்து ஆவியானவராய் தேவனுடைய குமாரனாய் மறுரூபமாக்கப்பட்டு மேலே சென்றார். அந்த டிரான்ஸ்பிகரேஷன், அந்த மறுரூபம் தான் அந்த மலையில் நடந்தது. இயேசுநாதருடைய மரணத்தை குறித்த ஒரு சம்பவம். இப்படியாக நம்மளுடைய மறுரூபம் எப்படி இருக்கிறது? டிரான்ஸ்பிகரேஷன் ரெப்ரசன்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படியாக பல விமனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டிஃபரண்ட் ரோல்ஸ். பெண்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபம் நிறைய விதத்தில் இருக்க சிறு பிள்ளை மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, முதியவராக பல ரூபங்கள். இது மட்டுமா? நம்மளுடைய வேலைகளில் ப்ரொஃபஷனல்ல நாம் நிற்கும் நம்மளுடைய வேலையின் பொறுப்பில், நம்முடைய அக்கறை திருச்சபையின் பொறுப்பில், சமுதாயத்தில் நம்மளுடைய பொறுப்பு,